அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 நாள் ஷூட் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன பண்ண ஒரு ஃபோன் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அது இறங்கி நடந்தேன் அப்படியே அந்த வயலுக்குள்ள அப்படியே நடந்து அப்படி காட்டுக்குள்ள அப்படியே நடந்து போனால் திடீர்னு ஒரு ஓடை ஒன்று போச்சு. ஓட போகும் பார்த்தா வந்து அவ்வளோ பியூர் வாட்டர் கீழே அந்த தண்ணிக்குள்ளே வந்து அந்த புல் அப்படியே அப்படியே போய்கிட்டு இருக்கு. அங்கேருந்து ஓடி வந்தேன் மருது தான் அந்த படத்தினுடைய கலை இயக்குனர். ஓடி அந்த மருது இங்கே வந்து பாருங்கள். அவங்க அப்படியே பார்த்தோன்னே பரவசமாகிடுச்சு. நான் சொன்னேன் இதுதான் என்னுடைய முதல் காட்சி. ஏன்னா அந்த படத்தை பார்க்க வர்றவங்களுக்குள்ளே இந்த படத்தை பார்க்கும்போது மனசில் இருக்க எல்லா அழுக்கையும் கழுவிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் விஷயம் போச்சு. அப்புறம் அந்த இளையராஜா வந்து அதை வந்து அதுக்கு மியூசிக் போகிறோன்னு சொன்னார். நான் பெரிய எனக்கு நீங்கள் அந்த இடத்துல மியூசிக்கே போடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். முதல் ஷாட் பயங்கர கோவமாயிடுச்சு அவருக்கு. எப்படி நீ இவ்வளோ அழகான காட்சி எடுத்துருக்க இந்த இடத்துல நீ மியூசிக் அதுவும் முதல் ஷாட்டு டைட்டில் போட்டிருக்கேன், டைட்டிலில் வந்து நீ மியூசிக் போகலான்னு சொல்கிறேன். தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனால் ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற? இருந்தாலும் மிஷ்கினுக்கு ரொம்ப தான் தைரியம். கவுண்டர் சொல்ற மாதிரி தான் இப்படி மாப்பு கொஞ்சம் கூட வெக்கமே படாம பொய்யா சொல்றேன்னு வரல. அது மாதிரி தான் இவர் ஆத்தங்கரில் நின்னாரா, கேமராமேனை கூப்பிட்டாரா, அப்படியே பார்த்தாரா. எவ்வளோடா விடுவேன் ரீலு, அப்பா சாமி ரீல் அந்து போச்சுப்பா. இவருக்கு அகிரா குரோசாவா ரொம்ப பிடிக்கும், அதுக்காக ஒரு கிரெடிட் கொடுத்துட்டு போக வேண்டியது தானே. அது எதுக்கு இவ்வளோ பொய் சொல்லணும், அதுக்கு எதுக்கு இந்த உருட்டு. இந்த காட்சி அகிரா குரோசாவா எடுத்த ட்ரீம்ஸ்ன்ற படத்துல வர கிளைமேக்ஸ் காட்சி.